இந்த சனி மகா பிரதோஷத்திலே நீங்கள் கலந்து கொண்டால் ஓராண்டுக்கு பலன். ஓராண்டுக்கு பலன். அந்த வகையில நாம் எல்லாம் இன்னைக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தில் கலந்துகிட்டு இருக்கோம். உபவாசம் இருக்கலாம். காலையிலிருந்து இந்த சாமிக்கு ஆராதனை காட்டும் வரை உபவாசம் இருந்தால் அந்த நந்திய பகவான் நமக்கு நினைத்ததை நினைத்தபடி தரும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இந்த சனி மகா பிரதோஷத்துல கலந்துகிட்டா எவ்வளோ வீட்டில் இருக்காங்க, எவ்வளோ சீரியல் நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. நாமெல்லாம் எம்பெருமானுடைய அவர் நடத்துகின்ற நாடகத்தை இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்க ஒவ்வொரு முறையும் சொல்றோம், பிரதோஷத்துக்கு வந்தீங்கன்னாக்கா கொடிமரத்துக்கு முன்ன போய் உட்காந்துருங்க. எந்த சாமியும் போய் சுத்து சாமியை கும்பிடாதீங்க. ஏங்க நாங்க சொல்றோம்? ஏன் நாங்க சொல்றோம் சொல்லுங்க பாருங்க. மொத்தத்துக்குமே சாமுண்டீஸ்வரி தான் பதில் சொல்ல முடியும். நாங்க ஒவ்வொரு தடவை சொல்றோம், நந்தியோட அபிஷேகத்துக்கு வந்துட்டா மூலஸ்தானத்துல கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் நந்தியோட அபிஷேகத்தை தான் பாக்குற. அப்ப அங்க போனா அவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஒவ்வொரு பிரதோஷமும் 4 ஆயிட்டாக்கா நந்திக்கு எப்ப கற்பூரம் பத்துறாங்களோ அது வரைக்கும் எல்லா சாமியும் அதுதான் பிரதோஷ வழிபாட்டை உட்கார்ந்துட்டு பார்க்கணும். ஏங்க நீங்களே இப்ப கோயில் வரீங்க, நாங்களும் ஒவ்வொரு முறை சொல்றோம், 3 கோடி தேவர்களும் சாமுண்டீஸ்வரி படுத்து சொல்லாதுமா. 3 கோடி தேவர்களும் இங்கே கையெழுத்து கும்பிடுகின்றார்கள். யாரை? தயவு செய்து சொல்லுங்க. நந்தி தேவரை, சிவபெருமான் உட்படங்க. அப்ப அவரை கும்பிட சொல்ல நாம ஏன் கோவிலை சுத்தி சாமி கும்பிடுறோம்? கோவில் வாசப்படியிலேயே போய் கற்பூரம் ஏற்றுறோம். அந்த வாசப்படி என்பது 2ஆம் கட்டம். அது பேர் என்ன? தைரியம் சொல்லுங்க. அப்போ உங்க வீட்டு நிலப்படியில விடும் வாசப்படியில நின்றுட்டு செய்யக்கூடாது நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படி இருந்து சொல்றோம். வாசப்படியினால நம்ம ஏன் 2ஆம் கட்டம் அந்த கற்பூரத்தை ஏற்றுறோம்? கோவில ஏற்றத்துக்காக சொல்லிங்க. அந்த நந்தி அபிஷேகத்துக்கு வரக்கூடிய அடியார்கள் மக்கள்லாம் அந்த வாசப்படியில கற்பூரம் எடுத்து வராங்க. 2 கட்டம். பெருமாள் கோவில்ல யாராவது வாசப்படியில கற்பூரம் ஏற்றிட்டு வச்சுங்க, அது வந்து முதுகு மேல ஏற்றுறது சமம். அது யாராவது சொல்லுங்க. அப்புறமேட்டு ஏதோ சிவன் கோயில்ல ஏற்றுறீங்க, பெருமாள் கோயில்ல பெருமாள் கோயில்